நம்பர் 1 மாநிலம் எது? அப்படின்னு கேட்டா உடனே மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா, ஆர்பிஐ வெளியிட்ட டேட்டாவ பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இந்தியாவோட வளர்ச்சிக்கு அமைதியா தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆமா. சத்தம் இல்லாம சாதனை படைக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான். அரசியல் விவாதங்கள்ல குறைவா பேசப்படும். ஆனா, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்டம் ஆடக்கூடிய மாநிலம். ஆர்பிஐ வெளியிட்ட மாநில பொருளாதார தரவுகளின்படி, இந்தியாவோட டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் பட்டியல்ல தமிழ்நாடு மீண்டும் முன்னிலையில் நிற்கிறது. அதாவது இந்தியாவுக்கு சம்பாதித்து தரும் மாநிலங்களில் தமிழ்நாடு எப்போதுமே டாப் லீக்ல தான் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்தியா வளர்கிறது என்றால், அது சில மாநிலங்களின் தோள்கள் மீது தான் வளர்கிறது. அந்த சில மாநிலங்களில் மிக முக்கியமானது தமிழ்நாடு. ஏன் தெரியுமா? முதல் காரணம் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாடு இந்தியாவின் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ். கார் உற்பத்தி, எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், லெதர், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எந்த செக்டர் எடுத்தாலும் தமிழ்நாடு ஒரு பெரிய பிளேயர். சென்னையை பலர் டெட்ராய்டிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறும் பெயர் மட்டும் இல்ல. ஹூண்டாய், ரெனால்ட், நிசான், பிஎம்டபிள்யூ, அசோக் லைலாண்ட், டிவிஎஸ் இந்தியாவின் ஆட்டோ செக்டர் நகர்த்து பல பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான். ஒரு கார் இந்தியாவில் உருவாகிறது என்றால், அதன் இன்ஜின், பார்ட்ஸ், அசெம்பிள் ஏதாவது ஒரு பகுதி தமிழ்நாட்டில தொடும் வாய்ப்பு அதிகம். அடுத்தது எக்ஸ்போர்ட். தமிழ்நாடு இந்தியாவின் பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட் இன்ஜின்ல ஒன்று. கார் மட்டும் இல்ல, மொபைல் ஃபோன்ஸ், மெஷினரி, கார்மெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் சர்வீசஸ் உலக சந்தைக்கு தமிழ்நாடு தொடர்ந்து பொருட்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு இந்தியாவுக்குள் மட்டும் சம்பாதிக்கவில்லை. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு பணம் கொண்டு வரும் மாநிலம். 3வது ஹியூமன் ரிசோர்ஸ். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ், இன்ஜினியர்ஸ் காலேஜ், தொழில்நுட்ப திறன், ஸ்கில்டு லேபர், இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இவை தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களை விட வேறுபடுத்துகிறது. ஒரு மாநிலம் வளரணும்னா ரோடு மட்டும் போதாது. ஃபேக்டரி மட்டும் போதாது. அதை இயக்கத் தெரிந்த மனிதர்கள் வேண்டும். அந்த பலம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. 4வது பேலன்ஸ்டு எக்கனாமி. பல மாநிலங்கள்ல ஒரு செக்டரை மட்டுமே நம்பி நிற்கும். ஆனா தமிழ்நாடு அப்படி இல்ல. இண்டஸ்ட்ரி இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஐடி இருக்கு, சர்வீசஸ் இருக்கு, போர்ட்ஸ் இருக்கு, எஸ்எம்இ நெட்வொர்க் இருக்கு. அதாவது ஒரு இன்ஜின் நின்றாலும் மற்ற இன்ஜின் மாநிலத்தை ஓட வைக்கும். இதுதான் தமிழ்நாட்டின் உண்மையான எக்கனாமிக் ஸ்ட்ரெங்த். 5வது சிட்டீஸ் பவர். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சென்னை மட்டும் இல்ல. கோயம்புத்தூர், ஹொசூர், திருப்பூர், சேலம், மதுரை, திருச்சி, ஈரோடு பல நகரங்கள் தனித்தனி பொருளாதாரமாக இன்ஜினாக மாதிரி வேலை செய்கிறது. இது தமிழ்நாட்டின் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஒரே சிட்டி வளர்ந்த மாநிலம் இல்ல, பல நகரங்கள் சேர்ந்து வளர்க்கும் மாநிலம். இதனால தான் தமிழ்நாடு எக்கனாமிக் ஷாக்குகளை எளிதா ஹேண்டில் பண்ணுகிறது. ஒரு நகரம் பாதிக்கப்பட்டாலும் மற்ற நகரங்கள் பேலன்ஸ் பண்ணிவிடும். ஆனா, இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வருது. தமிழ்நாடு இவ்வளோ ஸ்ட்ராங் என்றால் ஏன் இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்டேட் அப்படிங்கிற இமேஜ் கிடைக்கல? இதற்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் இருக்கு. தமிழ்நாடு அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணாது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சில மாநிலங்கள் ஹெட்லைன்ல இருக்கும். தமிழ்நாடு பேலன்ஸ் சீட்ல இருக்கும். சில மாநிலங்கள் ப்ராமிஸ் கொடுக்கும். தமிழ்நாடு புரொடக்ஷன் கொடுக்கும். சில மாநிலங்கள் ஸ்லோகன் பேசும். தமிழ்நாடு நம்பர்ஸ் பேசும். அதனால தான் ஆர்பிஐ டேட்டாவை பார்க்கும்போது ஹெட்லைன்ஸ்ல இல்லாத உண்மை தெரியுது. தமிழ்நாடு வெறும் ஒரு மாநிலம் இல்ல. இந்திய பொருளாதாரத்தின் சைலண்ட் பவர் ஹவுஸ். ஆனா ஒரு விஷயம் கிளியரா சொன்னோம். தமிழ்நாடு நம்பர் 1 என்பது எமோஷன்ல, அது டேட்டா டிரைவன் ஆர்குமென்ட். ஆம். மகாராஷ்டிரா பெரிய எக்கனாமி. கர்நாடகா ஐடி ஜெயண்ட். குஜராத் பிசினஸ் பவர் ஹவுஸ். ஆனா பேலன்ஸ்டு growth, இண்டஸ்ட்ரியல் டெப்த், எக்ஸ்போர்ட்ஸ், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், மல்டி சிட்டி எக்கனாமிக் ஸ்ட்ரெங்த் இந்த காம்பினேஷன்ல தமிழ்நாடு இந்தியாவின் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேட்ஸ்ல ஒன்று மட்டும் இல்ல, பல மேட்ரிக்ஸ்ல நம்பர் 1 கண்டெண்டர். அதனால தமிழ்நாடு இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமா என்ற கேள்விக்கு உண்மையான பதில், சத்தமாக விளம்பரம் செய்யும் மாநிலம் இல்லை. ஆனா அமைதியாக இந்தியாவையே ஓட்டும் மாநிலம் தமிழ்நாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.